ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ யாருக்கு அப்படின்னா, நீங்க ஒரு நல்ல பிசிக் பில்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்ல கோச்சிங் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்ல செல்ஃப் கோச்சா இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நீங்க ஏதோ ஒரு ப்ராசஸ்ல இருக்கீங்க, அது எதர் ஃபேட் லாஸா இருக்கட்டும், இல்ல டீப் கட்டிங் ஃபேஸா இருக்கட்டும், ஆர்எல்ஸ் ஒரு பல்கிங் ஃபேஸா இருக்கட்டும், நீங்க பிளாட்டோன்ற ஸ்டேஜ் ரீச் பண்ணிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்க ப்ராசஸ் நல்லா போயிட்டு இருந்திருக்கும், அது ஒரே ஸ்டேஜ்ல ஸ்டக்கா இருந்திருக்கும். ஸோ அதுக்கு மேல நீங்க என்ன டயட்டை மேனிபுலேட் பண்ணாவோ இல்ல ட்ரைனிங்கை மேனிபுலேட் பண்ணாவோ உங்களுக்கு அவ்வளவு ப்ராப்பரான ரிசல்ட் கிடைக்காது. ஸோ அது மாதிரி டைம்ல தான் நீங்க ஹார்மோன்ஸ் எல்லாம் பத்தி தெரிஞ்சதுதான் அந்த ஃபேஸ் ரொம்ப ஈஸியாவே கிராஸ் பண்ணி போயிடலாம். இப்போ மேஜரா நீங்க ஒரு ப்ராசஸ் டீப்பா போறப்ப ஹார்மோன் இம்பேலன்ஸ்ன்றது ரொம்ப நார்மலாவே நடக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்ல நீங்க ஹார்மோனல் இம்பேலன்ஸ் எல்லாம் ரெக்டிஃபை பண்ணல அப்படின்னா உங்க ப்ராசஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகவே போகாது. இப்போ இந்த ஹார்மோனுன்ற டாபிக் ஏன் பேசணும்னு நினைச்சுன்னா, இப்போ என்னோட கிளைண்ட்ஸ்லேயே நிறைய பேர் கோச்சாவும் இருக்காங்க அண்ட் ஆல்சோ நிறைய ஃபிட்னஸ் நாலேஜான பர்சன்ஸுமே இருக்காங்க. அவங்களுக்கு டவுட்ஸ் வரதா இருக்கட்டும், இல்லை அவங்க கிளைண்ட்ஸோட ப்ராசஸ்ல ஸ்டக் ஆனதா இருக்கட்டும், எல்லாமே எங்க இருக்கும் அப்படின்னா இந்த ஹார்மோன்ஸை பத்தின பிளேசஸா தான் இருக்கும். நான் ஸ்டார்டிங்ல ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால பிளாட்டோ மட்டும் ஆகுன்றத எக்ஸாம்பிளா சொன்னேன். பட் அது மட்டும் நடக்காது. இந்த இம்பேலன்ஸ்னால உங்களால ப்ராப்பரா ட்ரெயின் பண்ண முடியாது. உங்களுக்கு ஃபெட்டிக் அதிகமா இருக்கும், வாட்டர் ரிட்டன்ஷன் ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ நீங்க நிறைய கிளைண்ட்ஸ் கிட்ட பார்த்துருப்பீங்க, அவங்க வெயிட் எல்லாம் கான்ஸ்டன்டா ஃபிளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது ஒரு ப்ராப்ளம் இருக்கு. கான்ஸ்டன்டா பசிச்சுக்கிட்டே இருக்கும், கிரேவிங் அதிகமா இருக்கும். இப்போ மெயினா இன்னொரு விஷயம் என்ன அஃபெக்ட் ஆகும்னா மெட்டபாலிசம். இப்போ மெட்டபாலிசம் ஸ்லோ டவுன் ஆனா உங்களுக்கு என்ன நடக்கும்ன்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம பாடி நார்மலா பர்ன் பண்ற எனர்ஜி விட ரொம்ப கம்மியா பர்ன் பண்ணும். ஸோ இப்படி பண்றப்ப நீங்க என்னதான் கெலோரிஸை ரொம்ப கம்மி பண்ணாவோ இல்ல பாடியோட ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணி நீங்க அந்த டெபிசிட் கொண்டு வரணும்னு நினைச்சாலோ இது அந்த ப்ராசஸ் இன்னுமே ஒஸ்டா தான் ஆக்கும். நான் இந்த ஹார்மோன்ஸ் டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்டா சொல்றேன் அப்படின்னா, இப்போ நம்ம தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் பின்னாடி போய் பார்க்கறோம் அப்படின்னா ஃபுட் அவங்களுக்கு ரொம்ப ஸ்கேர்சிட்டியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க ஒரு 2-3 நாள் சாப்பிடாம இருந்தாங்க அப்படின்னா அவங்க பாடி சர்வைவல் மோடுக்கு ஈஸியா போயிடும். ஸோ அந்த சர்வைவல் மோட்ல மெயினா என்னென்னலாம் நடக்கும்னு சொல்றேன். ஒண்ணு உங்களுக்கு கான்ஸ்டன்டா பசிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படி பசிச்சுக்கிட்டே இருக்கிறப்பதான் நீங்க சீக்கிரமா போய் அதை ஹன் பண்ணுவீங்க. அதை சாப்பிட்றப்ப உங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும். ஸோ நீங்க உயிரோட இருக்கலாம். இப்போ செகண்ட் ஒன் உங்க பாடி மெயினா எவ்வளவு கம்மியா எனர்ஜி யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளவு கம்மியா எனர்ஜி யூஸ் பண்ணும். ஸோ இப்படி பண்றதுனால என்ன நடக்கும் அப்படின்னா உங்களோட நான் எசென்சியல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் மேக்ஸிமம் ஷட் டவுன் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ அப்பதான் உங்களுக்கு ஹண்டிங்க்கு அதிக எனர்ஜி இருக்கும். ஸோ நீங்க சீக்கிரமா சாப்பிட்டு உங்களுக்கு எனர்ஜியை ரீஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னு அந்த சிஸ்டம் ஒன்று ஒர்க் ஆகும். இப்போ தேர்ட் ஒன் என்னன்னா, நீங்க என்னதான் கம்மியா சாப்பிட்டாலுமே உங்க பாடி கம்மியான எனர்ஜி எடுத்துட்டு மற்றதெல்லாம் ஃபேட்டா ஸ்டோர் பண்ணிடும். ஸோ அந்த டைம்ல நமக்கு ரீப்ரொடக்ஷன் ப்ரையாரிட்டி இல்லைன்னு அந்த சிஸ்டமும் ஷட் டவுன் ஆயிரும். அண்ட் இதே சிம்டம் சிமிலரா விமன்ஸுக்குமே நடக்கும். இப்போ அந்த ஓல்டன் ஏஜ்ல இருந்து இப்போ டைரக்டா மாடர்ன் பீரியடுக்கு கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா எல்லாமே ஒயர்டா இருக்கும். இப்போ நீங்க ஃபேட் லாஸ்ல இருக்கீங்க, இல்ல கட்டிங்ல இருக்கீங்க, நீங்க ரொம்ப டீப்பா போறீங்க அப்படின்னா உங்க பாடி சர்வைவல் மோடுக்கு போயிடும். ஸோ நான் அங்க சொன்ன அதே சிம்டம்லாம் இங்கேயுமே நடக்கும். பசிச்சுக்கிட்டே இருக்கும், உங்களோட ரீப்ரொடக்ஷன் சிஸ்டம் ஷட் டவுன் ஆயிரும், உங்க மெட்டபாலிசம் ரொம்ப ஸ்லோ டவுன் ஆயிரும். ஸோ நீங்க அந்த டைம்ல என்னதான் கம்மியா சாப்பிட்டாலுமே உங்க பாடி முடிஞ்ச அளவுக்கு கம்மியான எனர்ஜியை மட்டும் ஸ்பெண்ட் பண்ணிட்டு மற்றதெல்லாம் ஃபேட்டா ஸ்டோர் பண்ணிடும். அண்ட் ஆல்சோ நீங்க அது மாதிரி சர்வைவல் மோட்ல இருக்கிறப்போ அந்த டைம்ல நீங்க ஃபேட்டை எனர்ஜியா யூஸ் பண்றீங்களா, இல்ல மசில்ல ஸ்டோர் ஆயிருக்க கிளைகோஜனை யூஸ் பண்றீங்களா, இல்ல லீன் மசில யூஸ் பண்றீங்களா அப்படின்னு உங்க பாடிக்கு தெரியாது. உங்க பாடிக்கு அது இம்பார்ட்டன்ட் இல்ல, ஏதோ ஒரு எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி உங்க லாங் டேர்ம் கொண்டு போறதா ஒரு மெயின் கோலா இருக்கும். ஸோ அதனால இது மாதிரி மோட்ல இருக்க மசில் லாஸுமே ரொம்ப மேஜரா இருக்கும். நான் இப்ப சொன்ன சிம்டம்ஸ் எல்லாமே நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிருக்க சான்ஸ் இருக்கு. ஸோ ஒன்ஸ் நான் சொன்ன மாதிரி நீங்க ஹார்மோன்ஸ் எல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கிறீங்க, அது எப்படி ஒர்க் ஆகுன்றது தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்க பாடி சர்வைவல் மோடுன்றதை இண்டிகேட் பண்றதுக்கு முன்னாடி அதை நீங்க ஷட் டவுன் பண்ண முடியும். ஸோ அது மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் சொன்ன சிம்டம்ஸ் எதுவுமே உங்களுக்கு நடக்காம ஸ்கிப் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஆல்சோ உங்களுக்கு இந்த சிம்டம்ஸ்ல உங்க ப்ராசஸ்ல வந்துட்டாலுமே அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுன்ற ஐடியாவுமே உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ நான் இப்போ மெயினா எதுக்கு இந்த டாபிக்கை சொல்ல வந்தேன் அப்படின்னா, எல்லாருக்கும் ஒரு ஸ்டைல் ஆஃப் கோச்சிங் இருக்கிற மாதிரி ஒரு கிளைண்ட்டை ட்ரெயின் பண்றேன் அப்படின்னா உங்க ஹார்மோன்ஸ் எப்பயுமே இம்பேலன்ஸ் ஆகாம அதை நான் ஸ்ட்ரெயிட்டா வச்சிருந்தாலே போதும். நான் என்னதான் கெலோரிஸ்ல பிளே பண்ணாலும் இல்ல ட்ரைனிங்ல பிளே பண்ணாலும் நான் என்ன ப்ராசஸை கொடுக்கணும் அதை உங்க பாடி கரெக்டா அடாப்ட் பண்ணிக்கும். அதுவே இப்போ ஹார்மோன்ஸ்ன்றது டென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க என்னதான் கெலோரிஸை வச்சு பிளே பண்ணிட்டு இருந்தாலும் ட்ரைனிங்ல என்ன ப்ரோட்டோகால் கொடுத்தாலுமே அந்த பாடி அக்செப்ட் பண்ணிக்காது. இப்போ நீங்க இதை பத்தி தெரிஞ்சுக்க போறீங்க அப்படின்னா நான் சில ஹார்மோன்ஸ் பேரை மட்டும் சொல்றேன். ஸோ இதெல்லாம் மெயினா ப்ரையாரிட்டைஸ் பண்ணி கத்துக்கோங்க. ஸோ அண்ட் அதை கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நீங்க அடிஷனலான ஹார்மோன்ஸ் எல்லாம் பத்தி படிக்கலாம். இப்போ மெயினா நீங்க எதெல்லாம் பத்தி பார்க்கணும் அப்படின்னா லிப்டின், கார்டிசால், ஹெர்லின், டெஸ்டோஸ்டான், ஈஸ்ட்ரோஜன், தைராய்டு, இன்சுலின். அந்த இன்சுலின்றதுல இன்சுலின் சென்சிட்டிவிட்டி, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இப்போ நான் சொன்ன ஹார்மோன்ஸ் எல்லாம் நீங்க என்னென்ன பார்க்கணும் அப்படின்னா அதோட ஒர்க்கிங் என்ன, அது ப்ராப்பரா ஒர்க் ஆனா பாடி எப்படி ஃபங்க்ஷன் ஆகும், இல்ல இர்ரெகுலரா இருக்கிறப்ப பாடி எப்படி ஃபங்க்ஷன் ஆகும், இந்த ஒரு ஹார்மோனும் எந்தெந்த ப்ராசஸ்லாம் அது இம்பேலன்ஸ் ஆகுன்றத பாருங்க, அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுன்றத பாருங்க. ஸோ நீங்க இதெல்லாம் பத்தி கத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு இந்த கெலோரிஸ், மேக்ரோஸ், இந்த ட்ரைனிங் மெத்தட் இந்த டைமென்ஷன் மட்டும் இருக்காது, ஒரு தேர்ட் டைமென்ஷனா ஹார்மோன்ஸ்ன்றதுமே கிடைக்கும். நீங்க உங்க கிளைண்ட்ஸுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நீங்க அந்த ரெண்டுத்தை மட்டும் பார்க்காம ஹார்மோன்ஸ்ன்ற மெயினான பார்ட்டி பார்க்கலாம். ஆல்சோ அந்த ப்ராப்ளம் என்னன்றதை ஃபிகர் அவுட் பண்ணாவது முடியும்.
எனக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக்ன்ற மாதிரி தெரிஞ்சது. ஸோ அதனால தான் மேக்ஸிமம் அதை பத்தி ஃபுல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணேன். உங்களுக்கு இதுல ஏதாவது பர்டிகுலரா டவுட் இருக்கு அப்படின்னா எனக்கு டைரக்டா இன்ஸ்டால டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆர்எல்ஸ் உங்களுக்கு இதுல ஏதாவது அப்டேட்டடா படிக்கணும் அதையுமே எனக்கு டைரக்டா சொல்லுங்க. ஸோ நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். அண்ட் ஆல்சோ முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும்னா, நான் ரொம்ப நாளாவே இந்த ஒர்க் அவுட் ரிலேட்டட் வீடியோஸ் அண்ட் ஒர்க் அவுட் டெக்னிக்ஸ் இது மாதிரி வீடியோஸே போட்டுட்டு இருந்தேன். ஸோ இனிமேட் இது மாதிரி கோரான டாபிக்ஸையும் எஜுகேட் பண்ணலான்ற மாதிரி பிளான் பண்ணிருக்கேன். ஸோ உங்களுக்கு இது மாதிரி டாபிக்ஸ்ல ஏதாவது இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்க இல்ல டவுட்ஸ் நிறைய இருக்கு அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன வீடியோஸ் போடணும், எந்த டாபிக்லாம் உங்களுக்கு வேணும்ன்றதையும் சொல்லுங்க. ஸோ நான் மேக்ஸிமம் எல்லாத்தையும் டெலிவர் பண்ண ட்ரை பண்றேன்.